Hi dears, welcome to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிறத ஜெஃப் கில்லர் அப்படிங்கிறவர் ஒரு புக்கில் ரைட் பண்ணியிருக்காரு. இது என்ன இதை பற்றி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று இங்கே இது வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு மாதிரி எழுந்திரிச்சா கடுப்பு, உட்காந்தா கடுப்பு, தூங்கினா கடுப்பு, எக்ஸாம் போனால் கடுப்பு, எக்ஸாம் எழுதுறேன்னா கடுப்பு, வேலைக்கு போனால் கடுப்பு, வேலைக்கு போனால் கடுப்பு, இப்படி கடுப்புக்கே கடுப்பாக்குற மாதிரி நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்மளை கலகலப்பாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. ஸோ ஜெஃப் கில்லர் வந்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாசிட்டிவ் திங். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நீங்கள் நினைங்க அப்படின்னு சொல்கிறாரு. விஷனை நீங்கள் வந்து அதோட இமேஜினேஷன் பண்ணுங்கள். அது வந்துட்டு ரியாலிட்டியாக நடந்த மாதிரி வந்துட்டு நம்ம நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன். அதை நினச்சதை ஆக்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஆக்ஷனில் நீங்கள் காமிங்க, தினசரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப் கில்லர் வந்துட்டு இது சொல்கிறாரு. இது இன்னும் டீட்டெயிலாக தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கையை பிரைட் அண்ட் க்ளீனாக நீங்கள் வந்து வச்சுக்கணும், அப்படி நீங்கள் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா சாரா அண்ட் சாம் இப்படி 2 பேர் வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் வந்துட்டு போகிறாங்க. ஸோ 2 பேர் அங்கே வந்து உள்ளே போகும்போது அந்த காஃபி ஷாப்பில் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாரா போகும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த காஃபியை கொடுக்குறாங்க. ஸ்மைலிங் ஃபேஸோட அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கி குடிச்சிட்டு திருப்பி வந்துடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சாம் வந்து போகிறாரு. சாம் வந்து போனதுக்கப்புறமா அவரும் அதே காஃபி ஷாப் போகிறாரு. அதே காஃபியை ஆர்டர் பண்ணுறாரு. அந்த சர்வர் வந்துட்டு கொஞ்சம் டிலே பண்ணியது, கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அவர் வந்து அந்த இடத்துல ஸ்மைல் பண்ணலை. ஏன்னா அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தங்காட்டி அந்த நேரத்தில் நமக்கு வந்து என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி ஒரு டென்ஷனில் இருக்கோம். இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த வேலைக்கு வந்து இந்த வேலையை டக்குனு முடியுமான்னு பார்த்தா இதுவே முடிய மாட்டேங்குதுன்ற ஒரு கோவம் இருக்கும் இல்லைங்களா யாருக்கா இருந்தாலும். அந்த மாதிரி அவர் வந்து ஆங்க்ரி ஆகிறாரு, இரிட்டேட் ஆகிறாரு. சரி சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக வந்துட்டு அவர் கத்துறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் ஃபுட்டு வந்ததுக்கப்புறமா அவர் அது இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே இந்த இடத்த விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே காஃபி ஷாப் தான் போயிருக்காங்க. சேம் பிளேஸ், சேம் டைமிங், சேம் சர்வர். ஓகேங்களா, சேம் அதே ஃபுட்டை தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூடு மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒருத்தவங்க, அதாவது சாரா அப்படிங்கிறவங்க ரொம்ப பாசிட்டிவான நோட்டில் தான் பாசிட்டிவாக ரொம்ப ரிலாக்ஸாக அப்படி போனாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அதை சுற்றி இருந்த இடங்கள், அந்த சுற்றி இருந்த சூழ்நிலை டைம் ஆகும் அப்படின்னு சொன்னால் கூட அதை கூட சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுவுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் பார்த்ததுனால அவங்க அந்த இடத்துல ஸ்மைல் பண்ணாங்க. ஸோ நீங்கள் நெகட்டிவ் நோட்டில் இவர் வந்து நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருந்தார், ஆல்ரெடி ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தார். ஸோ அதனால அந்த சூழ்நிலையில் அவர் வந்து அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே பாசிட்டிவாக இருக்கவங்க எப்படி எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஐ கேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நெகட்டிவாக இருக்கவங்க ஐ காண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம நடக்க பழகிருப்போம் இல்லையா? ஃபஸ்ட்டு தவழ்ந்து அதுக்கப்புறமா நடக்க பழகுவோம். அப்போ வந்து நம்ம கூட கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே வந்துட்டு எந்திரிச்சு நடக்க பழகுவோம். அப்போ நம்ம கீழே விழுகும்போது நம்ம தரை மேலே கோவப்படுமா, இல்லை நம்ம பேரண்ட்ஸ் மேலே கோவப்படுமா, யார் மேலேயும் கோவப்பட மாட்டோம். ஸோ நம்மளே முயற்சி பண்ணி நடக்க ஆரம்பிப்போம். ஆனால் அதே வந்து நம்ம வளர வளர நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம இந்த சொசைட்டியை பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆனோனையும் எப்படி ஆயிடுது அப்படின்னா நம்ம எல்லாரையும் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாரையுமே வந்துட்டு இவங்க தான் இது பண்ணாங்க, இவங்கனால தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லவும் ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா இந்த சொசைட்டியை பார்க்கும்போது அவங்க நம்மளை பார்க்குற விதம், நம்ம அவங்கள பார்க்குற விதம் இப்படி ஒன்னொன்னா மாறி மாறி இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு நியூ ஹவுஸ்க்கு வந்துட்டு போயிருக்கீங்க. அந்த நியூ ஹவுஸ்ல ஒரு விண்டோ வந்துட்டு இருக்கு. அந்த விண்டோ வழியா இந்த உலகத்தை பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு. இந்த விண்டோ வழியா அந்த உலகமே நமக்கு ரொம்ப அழகா தெரியும். ஸோ அதை அப்படியே அந்த இப்போ நம்மளுடைய அந்த கண்ணாடி, அதாவது அந்த விண்டோ தான் வந்துட்டு நம்மளோட ஆட்டிடியூட்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆட்டிடியூட்ல நிறையா அழுக்குகள், அதாவது நம்மளோட ரிலேஷன்ஸோ சொந்தக்காரங்களோ அவங்களோட ஒப்பீனியன் இவங்களோட காசிப்ஸ் இதெல்லாம் வந்து சேர 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 நம்ம மேலே நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் சுத்தமாக போயிடும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ், அதாவது அந்த விண்டோங்கிற அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது வழியாக நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது சுத்தமாக உங்களுக்கு உலகம் வந்துட்டு தெரியவே தெரியாது. ஸோ அப்படி தான் வந்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஆட்டிடியூடை க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி அந்த கண்ணாடியை சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் ஆட்டிடியூட் அப்படிங்கிற அந்த கண்ணாடியை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. இவங்க எல்லாரோட ஒப்பீனியனையும் நீங்கள் கேளுங்க, ஆனால் டிசிஷன் நீங்கள் எடுக்கிறதா இருக்கணும். ஸோ அதில் நீங்கள் கிளியராக இருங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளால் வந்து நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்மளோட மனசில் நடக்கக்கூடிய நம்மளோட எண்ணங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த டாபிக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹியூமன் மேக்னெட். ஹியூமன் மேக்னெட் அப்படிங்கிறது என்னென்னா எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி வந்துட்டு இது நிறைய இடத்துல இது வந்துட்டு கேட்டிருப்பீங்க. வேர்ட் சக்ஸஸ், அதாவது ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தை தான் நமக்கு சக்ஸஸ்க்கும் சரி ஃபெயிலியருக்கும் சரி அந்த வார்த்தை தான் வந்துட்டு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மேஜிக் வேர்ட் என்ன அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை. இது நிறைய தனுஷ் வந்துட்டு இந்த விஷயத்த சொன்ன இந்த டைலாக் வந்துட்டு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த வேர்ட்ஸை சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இவரும் சொல்கிறாரு, எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்கள் ஒரு
நீங்க உங்கள என்னவா நீங்க நினைக்கிறீங்களோ, அதுதான் வந்துட்டு நடக்கும். ஒருவேளை நீங்க வந்துட்டு இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் எங்க போய் நடக்க போது? அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டெஃபினட்டா அந்த விஷயம் நடக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவரு சொல்றாரு. ஒரு ஃபேமிலி மேன் இருக்காரு. அந்த ஃபேமிலி மேன் பேர் ஏதாவது ஒரு நேம் வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரமேஷ் அப்படின்ற ஒரு ஃபேமிலி மேன் இருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு அவர் ஃபேமிலிய மேனேஜ் பண்றதுக்கு எனக்கு இந்த அமௌண்ட் வந்து பத்தாது. ஒரு 20K அந்த மாரி வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் பத்தாது. இது எனக்கு வந்து பத்தல அப்படின்னா 50K எனக்கு வந்தா ஓகேவா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு 50K வந்துட்டு சேலரி வருமா? வராதா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா வரும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து ஸ்ட்ராங்கா வந்துட்டு எனக்கு 50K வந்துட்டு கிடைச்சா நல்லாருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சார்ல. ஸோ, அதனால இந்த பிரபஞ்சமே அவருக்கு வந்துட்டு இந்த யூனிவர்ஸே அவருக்கு சப்போர்ட் பண்ணி, அவருக்கான அந்த ஒரு விஷயத்த இப்போ அவர் ஒரு வேலையில இருக்கலாம். இப்போ ஒரு 20 30,000 40,000 வேலையில இருக்கலாம். இப்போ எனக்கு இது பத்தல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா எனக்கு 50K வந்துட்டு வரணும்னு நினைச்சாரு அப்படின்னா, அவருக்கான வேலையோ, இல்ல அவருக்கான வாய்ப்புகளோ எங்கேயோ ஒரு இடத்துலருந்து தேடி வந்து அவருக்கான அந்த 50K சேலரி வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஆனா, அதே நீங்க வந்துட்டு அவரு வந்து நம்ம வாழ்க்கையில எங்க போய் 50Kலாம் சம்பாரிக்க போறோம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நமக்கு எவன் கொடுக்க போறான் 50,000லாம் அப்படின்னு அவரு நெனச்சாரு அப்படின்னா, டெஃபினட்டா அந்த விஷயம் நடக்காது. ஸோ எல்லாமே முடிஞ்சிரும். ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்றாரு இவரு. ஸோ உங்க லைஃப்ல எப்பயுமே பாசிட்டிவா நெனைங்க. பாசிட்டிவா இருங்க அப்படின்னு சொல்றாரு. நான் பாசிட்டிவா இருந்தேன். இன்னைக்கு காலையில நான் வந்துட்டு பாசிட்டிவா வந்துட்டு நெனச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. எப்படி இவரு சொல்றாரு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு டயட் இருக்கோம் அப்படின்னு நெனைக்கிறோம். அப்படி நம்ம டயட்ல இருக்கும்போது நம்ம என்ன என்ன மார்னிங் என்ன ஃபுட் சாப்பிடுவோம் அப்படின்னா, ஏதோ கிரீன் டீ குடிப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட் சாலட் எடுத்துப்போம். வெஜிடபிள் சாலட் எடுத்துப்போம். அப்புறம் ஓட்ஸ் வந்துட்டு நம்ம சாப்பிடுவோம். இப்படியெல்லாம் நல்லா வந்து ப்ராப்பரா வந்துட்டு காலையில இருந்துட்டு, மத்தியானம் நல்லா ஃபுல் கட்டு பிரியாணி, நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு, நைட்டுக்கு வந்து நல்லா ஒரு பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி வந்து சாப்பிட்டு இருந்தோம்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. வீக்லி 1 டேஸ் வந்துட்டு நம்ம அ வாக்கிங்கோ, ஜாக்கிங்கோ போயிட்டு நம்ம கண்ணாடி முன்னாடி போய் வெயிட் லாஸ் ஆயிட்டோமான்னு பார்த்தா, வெயிட் லாஸ் ஆயிருக்குமா? டெஃபினட்டா முடியாது. ஸோ அதுதான் இவரும் சொல்றாரு. நீங்க ஒரு டேல ஒரே ஒரு நேரம், அதாவது காலங்காத்தால எந்திரிக்கும்போது அப்படியே பயங்கர மோட்டிவேட்டா, பாசிட்டிவா வந்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே டே போக, 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 போக ஐயோ! என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாரி சாயங்காலத்துக்குள்ள ஆயிடுறீங்களா? அப்படி வந்து நீங்க ஆகக்கூடாது. ஒரு டேனா அந்த டே ஃபுல்லா நீங்க இருக்கணும். எல்லா நாளும், எல்லா நேரங்கள்லயும் நீங்க பாசிட்டிவா யோசிங்க, பாசிட்டிவா இருங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்ஷன் அப்படிங்கிறத பத்தி என்ன சொல்றாரு? நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி, நம்ம வாழ்க்கையில நம்ம பாசிட்டிவா நெனச்சுட்டு இருந்தாலோ, அது விஷனா நம்ம வந்துட்டு யோசிச்சு பார்த்தாலோ மட்டும் பத்தாது. தினசரி வாழ்க்கையில நம்ம அத யூஸ் பண்ணணும். அத பத்தி இதுல டீட்டெயிலா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப இவரு என்ன சொல்றாரு அப்டின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு வேல வேணும். அந்த வேல வேணும் வேணும் நான் பாசிட்டிவா நெனச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு வேல கிடைக்கவே மாட்டேங்குது. அப்டின்னு நம்ம நெனச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்க இன்னைக்கு இல்ல என்னைக்கு நீங்க நெனச்சீங்கனாலும் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்டின்னா, நம்ம ஒரு வேலைக்கு நம்ம வந்துட்டு நம்ம போகணும் அப்டின்னு நம்ம நெனைக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட்டு அத வந்துட்டு ஒரு ஒரு 4 இடத்துல நீங்க அப்ளை பண்ணி வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நீங்க அப்ளை பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அந்த இன்டர்வியூஸ நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அதுல என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறத எக்ஸ்பீரியன்ஸா நீங்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறமா டே டு டே லைஃப்ல வந்துட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அதுல நம்ம அந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்ப நம்ம இதை பண்ணுவோம் இதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் இனிமேல் நான் அந்த மாதிரி ஸ்டக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டெய்லி உங்களை நீங்களே வந்துட்டு அதனால மோல்ட் பண்ணிக்கணும் உங்களை நீங்களே தான் வந்துட்டு பாசிட்டிவா நினைக்கிறது மட்டும் கிடையாது அது வந்து நீங்க யூஸ் பண்ணி அதை ஆக்ஷன் வழியா நீங்க வெளிக்கொண்டு வரதுல தான் வந்துட்டு உங்களோட சக்சஸே இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ ஆத்தர் சில டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்குறாரு என்னன்னா நம்ம டெய்லி லைஃப்ல இந்த விஷயங்களை இப்போ பாசிட்டிவான நம்ம டெய்லி உட்காந்து பாசிட்டிவா வந்துட்டு நினைச்சிட்டு இருக்க முடியாது ஸோ அப்படி அந்த மாதிரி பாசிட்டிவா நீங்க இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி டிப்ஸ் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா டெய்லி ஒரு 5 to 15 மினிட்ஸ் வந்துட்டு பாசிட்டிவான கோட்ஸ் வந்து நீங்க கேளுங்க பாசிட்டிவான கோட்ஸ் நீங்க படிங்க புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்கி படிங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு நம்ம என்னதான் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சைடில் நம்ம யோசிச்சுட்டு இருந்தா கூட இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் இல்லைனா ஒரு டெய்லியுமே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் யாராவது பேசுறது வந்துட்டு கேளுங்க ஸ்பீச் வந்துட்டு கேளுங்க இல்லைனா வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட்டோ இல்லைனா வந்துட்டு ஒரு யூடியூப்ல ஒரு பாசிட்டிவான மோட்டிவேஷனான வீடியோஸோ இதெல்லாத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்றேன் ஸோ இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக அப்படி வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸு கூட பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஸோ நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நான் சொன்னேன் இல்லையா விஷன். ஸோ அந்த மெடிடேஷன் அந்த மாரி வந்துட்டு அவரு சொல்றாரு. நீங்க வந்துட்டு ஒரு இமேஜா வந்துட்டு நீங்க அந்த விஷயத்த உருவாக்கணும். அதாவது நீங்க பாசிட்டிவா வந்துட்டு ஒரு விஷயம் எனக்கு இது வந்து இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மெடிடேஷன் வழியா அதாவது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்றாரு. மெடிடேஷன் பண்ணுங்க. இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு பீச் சைட்ல ஒரு வீடு வேணும். இல்லன்னா ஒரு தோட்டத்து சைட்ல ஒரு வீடு வேணும். அந்த மாரிலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த மாரி ஒரு வீட்ல நாம இருக்கிற மாரியும், அங்க நம்ம சந்தோஷமா இருக்கிற மாரியும், அந்த மாரி வந்துட்டு நீங்க டெய்லியுமே வந்துட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. ஸோ மெடிடேஷன் பண்றதுக்கு நான் எனக்கு
எனக்கு இந்த இடம் தான்ப்பா வேணும். நல்லா ஒரு ஈசா மாரி ஒரு இடம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு சின்னதா உங்க வீட்லயே ஒரு கார்னரா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான எந்த இடம் இருக்கோ, அந்த இடத்துல உட்காந்து சிம்பிளா நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது என்னன்னு சொல்றாருன்னா, பவர் ஆஃப் பிக்சரைசேஷன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மெடிடேஷன பவர் ஆஃப் பிக்சரைசேஷன் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னா, டைம் டிராவல் பத்தி சொல்றாரு. டைம் டிராவல் அப்படிங்கிறது நம்ம நெறைய மூவிஸ்ல பார்த்துருப்போம். பிரசன்ட்ல இருந்து நம்ம பாஸ்ட்டுக்கு போயிட்டு, நம்ம பண்ண தப்ப வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வர்றது. ஸோ அந்த மாரி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நெறைய டைம் வந்து நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா? நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அத வந்து அன்னைக்கு அப்பயே நம்ம இந்த தப்ப வந்துட்டு மாத்தியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம்ல. இதத்தான் நீங்க வந்துட்டு மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு ஜெஃப் கில்லர். என்னைக்கு நீங்க இந்த வீடியோவ பார்க்குறீங்களோ, அன்னைக்கே நீங்க வந்துட்டு உங்களுடைய கோல்ஸ ஒரு நோட் போட்டு நீங்க எழுதி வைங்க. ஸோ அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்ஸையுமே நீங்க எடுங்க. டெய்லி அதுக்கான முயற்சிகள நீங்க பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம இப்ப கவர்மெண்ட் வேலைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கவர்மெண்ட் எக்ஸாம வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு அதுக்கான வொர்க்க வந்து நம்ம பார்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம படிக்கணும். அதுக்கான முயற்சிகள நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொல்றாருன்னா, கோல்ஸ நீங்க நோட் போட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எழுதி வைங்க. அதுக்கப்புறமா அதுக்கான முயற்சிகள பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் பிரிப்பரேஷனா இருக்கட்டும், அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதா இருக்கட்டும், படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள டெய்லி பண்ணுங்க. அதே மாரி அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச மாதிரி நம்ம மைண்ட்ல ஓட்டி பாருங்க. இப்படி நீங்க வந்துட்டு இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, இன்னொரு 10 ஆர் 20 இயர்ஸ் கழிச்சு நீங்க வந்துட்டு நம்ம யாராவது நம்மள்ட்ட வந்து கேட்பாங்கல்ல. ஒரு 10, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்த போய் மாத்திட்டு வரணும் அப்படின்னா, எந்த விஷயத்த நீங்க மாத்துவீங்க? அப்படின்னு நீங்க நினைக்கும்போது ரொம்ப ப்ரவுடா வந்துட்டு நீங்க சொல்லலாம். அப்படிதான் அன்னைக்கு நான் நினைச்சேன். ஆனா நான் அன்னைக்கே மாத்திட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்துட்டு கெத்தா சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமிட்மெண்ட். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ ஃபியூச்சர்ல இத நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு கோலுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் நீங்க போவீங்களா? இப்போ ஒரு உங்களால வந்துட்டு இவ்வளோ தான் முடியும். அதாவது ஒரு 50 மடங்கு தான் முடியும் அப்படின்னா, இல்ல என்னால 100 மடங்கு கூட முடியும். 150 மடங்கு கூட நான் அதுக்காக கஷ்டப்பட தயாரா இருக்கேன். அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு உங்கனால ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமே நீங்க எடுத்துக்கலாம். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல நம்ம என்ன சொன்னோம்? நீங்க ஒரு வேளை கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கான விஷயங்கள பண்ண சொன்னோம். இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்க்கே வந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னு நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அப்படி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நீங்க பார்க்குற விஷயங்களோ, நீங்க பேசக்கூடிய மக்களோ எல்லாமே அத பத்தியே வந்து பேசுற மாரியே இருக்கும். நீங்க இத நோட் பண்ணியிருக்கீங்களா? இப்ப நம்ம சும்மா வந்து நார்மலா எத பத்தியாவது பேசிட்டு இருப்போம். டக்குனு பார்த்தா இன்ஸ்டா ரீல்ஸ்ல அது வரும். YouTubeல அதே வரும். ஸோ அந்த மாரி தான். நம்ம எது வந்து நம்ம யோசிக்கிறோமோ, அதுதான் நம்மளோட ரீல்ஸ்லயும் நம்ம டெய்லியும் நம்ம பார்க்கக்கூடிய மக்களும் அதே டாபிக்கே எடுத்து பேசுற மாரி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்த்த மாரி நீங்க ஒரு கோல ஃபிக்ஸ் பண்ணி அத இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கான வழிகள் உங்களுக்கு தானாவே வந்துரும். அதுக்கான வழிகள நீங்க யூஸ் பண்றது தான் அந்த ஆக்ஷன்ல நீங்க காமிக்க வேண்டிய விஷயம். ஸோ இங்க கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்பயுமே கிவ் அப் பண்ணவே கூடாது. நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிறதா உங்களோட அந்த மேஜிக் வேர்ட் அப்படிங்கிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஸோ தளபதி சொல்ற மாரி, "கஷ்டம் இல்லாத மனுஷனும் இல்ல, கஷ்டம் இல்லாதவன் மனுஷனே இல்ல." அப்படிங்கிற மாரி எல்லாரோட வாழ்க்கையிலயும் ப்ராப்ளம் அன்றாட வந்துகிட்டே இருக்கு. வடிவேல் காமெடியில சொல்ற மாரி ஃபன்னா ஒண்ணு சொல்லணும்னா, "நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? உனக்கு ஃபீவரா இருக்கா? எனக்கும் தான்." அப்படின்ற மாரி நம்ம தினசரி லைஃப்ல எல்லாத்துக்கும், "ஐயோ! நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்குமா? நமக்கு மட்டும் தான் ப்ராப்ளமா?" அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, கண்டிப்பா எந்த ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஆத்தர் ஒரு 7 ஸ்டெப்ஸ் வந்துட்டு இதுல சொல்லியிருக்காரு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனைய நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது, அந்த பிரச்சனையில நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா, அதுவே உங்களுக்கு ஒரு தைரியத்த தரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கஷ்டம் வரும்போது தான் நம்மளோட வேல்யூ நமக்கே வந்து புரியும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சின்னதா நம்ம கையில ஒரு அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மளால எழுத முடியாது, ஒரு குக் பண்ண முடியாது, ஒரு கட் பண்ண முடியாது, குக்கிங்ல ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்மளால ஒரு சைன் பண்ண முடியாது. எதுவுமே வந்துட்டு முடியாது இல்லையா? ஒரு பொருள கூட நம்மளால அந்த கையில வந்துட்டு எடுக்கவே முடியாது. கையன விரல்ல கூட நம்மளால அத ஹேண்டில் பண்ண முடியாது. அப்பதான் அந்த விரல் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி நம்ம கஷ்டப்படும்போது தான் ஓகே நம்ம இந்த அளவுக்கு நம்ம வேல்யூபிளான ஒரு ஒர்த்தான ஒரு பெர்சனா தான் நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 3 பாயிண்ட் என்ன சொல்றாங்க? ஒரு ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் 3 டாபிக்ல அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் தான் பொட்டன்ஷியல தரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம யாராவது வந்துட்டு நம்ம குண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ அது நம்மளோட ஈகோவ டச் பண்ணிரும் இல்லையா? ஸோ அப்படி அவன் சொல்லிட்டான்டா அவனுக்கு நம்ம வந்து எப்படியாவது நம்ம உடம்ப குறைச்சு காட்டுறோம்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஜிம் போவோம், டயட் ஃபாலோ பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். அவன் சொல்றதுக்காக அவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அப்படி சொல்ல கிடையாது. நான் சொல்றது அதை நம்மளால இந்த விஷயம் பண்ணவே முடியாதுன்னு நெறைய பேர் நினைச்சிருப்பாங்கல்ல. அப்ப நம்ம ஈகோ டச் பண்ற மாரி இதெல்லாம் உனக்கு பண்ணவே வராது அப்படின்னு நீ வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவ அப்படின்னா, உன்னால பிசினஸே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோனே நம்ம என்ன யோசிப்போம்? நம்மளோட ஈகோ டச் பண்ண மாரி இவனே சொல்லிட்டான்.
ஆரம்பிச்சிட்டானா, அப்ப நம்ம நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. சொல்லி அத ஆரம்பிச்சு அது சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கப்புறம், "ஓ! பாரேன் நம்மனால கூட முடிஞ்சிருக்கு. அவன் அன்னைக்கு அத சொல்லலன்னா, நான் இன்னைக்கு இது பண்ணியிருக்க மாட்டேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ப்ராப்ளமா சொல்றான்னா, அத சோகமா உட்காராம அந்த ஈகோவ டச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, நம்ம என்ன பண்றோம், அத ஸ்டார்ட் பண்ணி அத நம்ம ஓவர் கம் பண்ணி வெளிய வரும்போது, நம்ம ஒரு சக்சஸா வரோம். அப்ப நம்ம சக்சஸ்க்கான அந்த ஒரு தெம்போ, தைரியமோ நம்மகிட்ட இருக்கு. ஆல்ரெடி இருந்திருக்கு. ஆனா, இந்த மாரியான ஒரு விஷயத்தினால தான் வெளிய வருது. ப்ராப்ளம்னால இதெல்லாம் கூட வெளிய வரும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் 4த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் அந்த ப்ராப்ளத்துல ஒரே வழியில நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நினைச்சு ஒரே வழியில நம்ம போயிட்டு இருப்போம். சரி இப்படி யோசிச்சு பார்க்கலாமே, அப்படி யோசிச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழியில யோசிச்சிருப்போம் இல்லையா? அப்பதான் நமக்கே நான் பாரேன் ஒரு ப்ராப்ளத்துக்கு இத்தனை வழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாரு. 5த் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்ளம் தான் ஒரு லெசன கத்து தரும். 6த் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் நம்ம லைஃப்ல வந்துருச்சு அப்படின்னா, இப்ப அத விட நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பெட்டரான ஒரு லைஃப் நம்ம அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு ஒரு வேலை இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராப்ளம். அதான் இருக்கிற வேலை நமக்கு போயிருச்சு அப்படின்னா, நம்ம என்ன யோசிப்போம், ஐயோ! எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் வருதோ நம்ம யோசிப்போம். ஆனா, நம்மளுக்கு அத விட பெட்டரான ஒரு லைஃப், பெட்டரான ஒரு வேலை நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு நெறைய பேர் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நமக்கு லக்கே இல்லடா, நமக்கு குடுப்பனையே இல்லடா, இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நமக்கு குடுத்தே வைக்கலடா அப்படின்னு நம்ம நெனைச்சிட்டு இருப்போம். அது ஒரு ப்ராப்ளமா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம லைஃப்ல அத விட சூப்பரான ஒரு பெட்டர் ஹால்ஃப் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு ப்ராப்ளம்னா தான் அதுக்கான சொல்யூஷனும் இருக்கு. அத விட ஒரு பெட்டரான ஒரு லைஃப்பும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நான் லைஃப்ல நம்புறதே இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். நிஜமாவே நான் சொல்றேன். நான் யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? யாராவது அவங்க உதவுவாங்களா? இவங்க நம்மள மோட்டிவேஷன் பண்ணணும். கம் ஆன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப் லாங் இப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே தன்ன போல தன்ன பாட்டுல நடக்கும். அதனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நம்ம லைஃப்ல வந்தாலும் கான்ஃபிடென்ட்டா அத ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. அடுத்தது நம்ம அடுத்த டாபிக் குள்ள போயிடலாம். இதுதான் அந்த 7 டிப்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது 7 ஸ்டெப்ல ப்ராப்ளம் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாயாஜால வார்த்தைகள். அதாவது மாயாஜால வார்த்தைகள் அப்படின்னா, நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா வேர்ட்ஸ். அது கூட ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம லைஃப்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயோ இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ யார்ட்டயா இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது கூட நீங்க பார்த்து பக்குவமா நீங்க யூஸ் பண்ணணும். சும்மா நம்ம கேஷுவலா நான் ரொம்ப போரிங்கா பேசுறான்டா அப்படின்னு சொல்றத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மச்சான் அவன் அறுக்குறான்டா நம்மள போட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? யாரையும் அறுக்க மாட்டாங்க. வேணா ஆட அறுக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட வார்த்தைகள நீங்க யூஸ் பண்ணாதீங்க. மச்சான் நான் செத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரியான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணாதீங்க. அந்த படத்துக்கு போனேன்டா, மரண மொக்கடா அப்படின்னு சொல்லுவோம்ல. அது என்ன மரணம்? மரணம்னாலே என்னது? டெத் தானே அர்த்தம். அந்த மாரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயோ, ரிலேட்டிவ்ஸ்லயோ அப்படிப்பட்டவங்க தான் உங்க கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, தயவு செய்து அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லங்க. ஜெஃப் கில்லர் சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு சரியான முறையில ஒரு பாசிட்டிவான வைப்ல நம்ம போயிட்டு இருப்போம். நம்ம பேசிட்டு இருப்போம். அதுதான் நமக்கு நல்லது. சுத்தி இருக்கவங்களுக்கும் அதான் ரொம்ப நல்லது. ஆனா இது இடையில இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் இதெல்லாம் ரொம்ப போரிங்கா பேசிட்டு இருக்கடா. என்ன பிலாசபி எடுக்கிறியா? தியரி மாரி பேசுறடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்க இதெல்லாம் இல்லடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க அவங்களுடைய கண்ணோட்டம் அதெல்லாம் வேற. நம்மளோட கண்ணோட்டங்கிறது வேற. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்கலாம். முடியாத பட்சத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, எதுவா ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, தயவு செய்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணது ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்துக்கு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்றாரு. அடுத்து அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மள்ட்ட யாராவது "எப்படி இருக்க நீ?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஏதோ இருக்கேன். அப்படியே போகுது வாழ்க்கை." அப்படின்னு போரிங்கா பேசாதீங்க. நல்லா பிரிஸ்கா, "சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அவங்களுக்குமே கேட்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். சூப்பரா சொன்னாலே, நானும் நல்லா இருக்கேன். நானும் சூப்பரா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. இந்த மாரியான வேர்ட்ஸ் இந்த மாரி நீங்க பேசிக்கிறது கம்யூனிகேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த டாபிக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயம். அதாவது நர்வஸ பத்தி சொல்றாங்க. கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் இந்த பயம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ற விஷயம் தான். நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? நம்ம தினம் தினம் ஃபெயிலியர்ஸ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் நமக்கெல்லாம் சரிப்பட்டே வராது. நம்மலாம் அந்த அளவுக்கான டிசர்விங் பெர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள நம்மளே நம்மள டிஸ்கரேஜ் பண்றதோ, நம்மள டிமோட்டிவேட் பண்றதோ, இது மாரிலாம் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அதுக்கு தான் சில ஸ்டெப்ஸ் அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ ஆர் அ டிசர்விங் பெர்சன். நீங்க டெய்லியுமே நீங்க தான் உங்களுக்கு டிசர்விங் பெர்சன் அப்படின்றது நினைங்க. எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். 100% எனக்கு கிடைக்கும். எனக்கு கிடைக்காம பின்ன வேற யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாரி உங்களுக்கு நீங்களே உங்க ஷோல்டர்ல தட்டி குடுக்குற மாரியான வேர்ட்ஸ பேசுங்க.
இப்போ ஒரு ஸ்டெப்ஸ் வந்துட்டு சொல்றாங்க. என்னன்னா, உங்ககிட்ட ஒரு டைம் டேபிள் இருக்கு. அந்த டைம் டேபிள் உள்ள சக்சஸ பாத்தரணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இப்ப நீங்க ஒரு 5 வருஷத்துல நான் இந்த லெவலுக்கு போயிருவேன். 10 வருஷத்துல இந்த லெவலுக்கு போயிருவேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒருவேளை நீங்க 10 வருஷம் கழிச்சு, நான் வந்து 10 வருஷத்துல இதெல்லாம் டைம் டேபிள் போட்டு வச்சிருந்தேன். ஆனா 10 வருஷம் ஆகியும் இன்னும் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைய சாத்திட்டு நீங்க வந்து போனீங்க அப்படின்னா, 11வது வருஷம் உங்களுக்கு சக்சஸ் வந்துட்டு எட்டி பார்க்கலாம். யாருக்கு தெரியும்? ஸோ அதனால எப்பயுமே அந்த ஒரு விஷயத்த கிவ் அப் பண்ணாதீங்க. அதே மாரி யாரோடையும் நீங்க வந்துட்டு கம்பேர் பண்ணாதீங்க. முதல்ல உங்களோட நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. நேத்திக்கு நம்ம எப்படி இருந்தோம்? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? போன வருஷம் நம்ம என்ன நாலேட்ஜ்ல எந்த ஒரு அ ஒரு லெவல்ல இருந்தோம். இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கோம்? அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து யாரையுமே வந்து நீங்க கம்பேரா வந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்க சக்சஸ பிரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்க ஒரு நல்ல ஒரு ஆட்டிட்யூடோட நீங்க டெய்லி அத ஃபேஸ் பண்ணுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு லைஃப்ல வருதோ, அத நீங்க ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய அந்த டிஸ்கரேஜ் விஷயங்கள், அதாவது டிஸ்கரேஜ் உங்கள டிமோட்டிவேட் அந்த மாரிலாம் யாராவது பண்றாங்களா? உங்கள சுத்தி யாராவது இருக்காங்களா? இப்ப நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னா, "உன்னாலாம் அதெல்லாம் முடியாது. உனக்கெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ண தெரியாது." அப்படின்ற மாரி யாராவது சொல்றாங்களா? அப்படி நீங்க அப்படி ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்க. உங்கள சுத்தி அப்படி ஒரு பெர்சன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, உங்கனால எப்பயுமே வந்துட்டு எந்திரிச்சு மேல வர முடியாது. வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு சொல்றாரு. ஸோ சக்ஸஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னா, நீங்க உங்க ஃபோன ஒரு அப்டேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, என்னென்ன புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நம்ம யூஸ் பண்றதுக்கு நல்லாருக்கும். அதே மாரி தான் நம்ம கோல்லையும், நம்மளோட டெய்லி லைஃப்லயும் எவ்வளோ அப்டேட்டடா இருக்கோம், நம்மளோட ஸ்கில்ஸ்ல எவ்வளோ அப்டேட்டடா இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி இருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரூலி வில்லிங் டூ ஃபெயில். ஸோ நீங்க ஃபெயில் ஆகுறதுக்கு வந்துட்டு வில்லிங்கா இருங்க. ஃபெயில் ஆகுங்க. ஃபெயில் ஆகி இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்போ நம்ம ஆத்த வந்துட்டு கடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆத்த நம்ம கடக்கணும். அந்த கரைய தாண்டணும்னு நினைப்போம். அப்ப நம்ம கரையிலேயே நின்னுட்டு, ஆறு வந்து இவ்வளோ ஆழமா இருக்குமா? ஆழமா இருக்காதா? உள்ள போனா மூழ்கிருவோமா? அப்படின்னு சொல்லி நீங்க வெளிய நின்னு யோசிச்சு பயப்பட்டு டைம் வேஸ்ட் பண்றத விட்டுட்டு, உள்ள போய் பாருங்க. அங்க போய் நீங்க ஃபெயில் ஆனா கூட பரவால்ல. ஸோ அங்க அங்க போய் நீங்க ஃபெயில் ஆகுங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா நம்ம அங்க போய் வந்துட்டு நம்ம ஃபெயில் ஆனோம் அப்படின்னா, அது ஃபெயிலியர் கிடையாது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வேளை நம்ம ஃபெயில் ஆனா கூட, அதுலருந்து சில விஷயங்கள நம்ம கத்துக்கலாம். நம்ம லைஃப்ல. ஸோ அடுத்த டைம் அந்த மிஸ்டேக்க நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? சக்சஸ் ஆயிட்டா சந்தோஷம் தான். ஃபெயிலியர் ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு சக்சஸ் மேனும் சரி, ஃபெயிலியர பார்க்காத சக்சஸ் மேன் இருக்கவே முடியாது. ஸோ லாஸ்ட்டா வந்துட்டு ஆத்தருடைய ஓன் ஸ்டோரிய தான் வந்துட்டு சொல்றாரு. அவரு லாயரா இருந்தப்போ நெறைய டிப்ரஷனான தாட் மட்டும் இருந்த இவர் தான் லைஃப்ல 15 வருஷம் கழிச்சு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா வந்துட்டு மாறியிருக்காரு. ஸோ இந்த மாற்றத்துக்கான முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, அவரோட ஆட்டிட்யூட் மட்டும் தான் அப்டின்னு சொல்றாரு. ஸோ நம்மளோட லைஃப்ல ஒரு நிம்மதி அப்படிங்கிற விஷயம் ஒரு 10% இருக்கு அப்படின்னா, 90% நம்ம வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா கூட, நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த ப்ராப்ளம் பத்தியே பேசிட்டு, நம்ம அந்த ப்ராப்ளமையே யோசிச்சுட்டு, எனக்கு மட்டும் தான் இப்படியா? அப்படி வந்துட்டு நீங்க இருக்கிறதும், இல்ல அந்த ப்ராப்ளம் தானே இதெல்லாம் ஒரு விஷயம்னா, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது வடிவேல் காமெடியில சொல்ற மாரி, ரிஸ்க் எடுக்கிறது தான் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாரி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா விடுறதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்மளோட லைஃப்ல நம்ம ஒல்லியா இருக்கோம், குண்டா இருக்கோம், பிளாக்கா இருக்கோம், ஒயிட்டா இருக்கோம். அது இல்ல மேட்டர். நம்மளுடைய ஆட்டிட்யூட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத விட ரொம்ப முக்கியம் நம்மளோட ஆட்டிட்யூட் தான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம தினசரி நம்ம பார்க்கக்கூடிய வாழ்க்கையிலேயே பாருங்க. டெய்லி நம்ம ஃபேஸ் பண்றவங்க எல்லாருமே அழகா இருக்காங்களா? எல்லாருமே சூப்பரா இருக்காங்களா? இல்ல அழகா இருக்கவங்க எல்லாருமே ஆட்டிட்யூடும் நல்லா இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. டெய்லி லைஃப்ல எவ்வளவோ பேர வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்ப நம்ம லைஃப்ல யார் வந்துட்டு நம்ம மெமரியில இருப்பாங்க அப்டின்னா, இந்த மாரி நல்ல ஒரு ஆட்டிட்யூட் கொண்டவங்க தான் வந்துட்டு நம்ம மைண்ட்ல எப்பயுமே வந்துட்டு 100% மெமரியில இருக்கவங்க அவங்க மட்டும் தான் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இதுலேருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, உங்களுடைய ஆட்டிட்யூட். ஸோ உங்களோட ஆட்டிட்யூட நீங்க வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களோட ஆட்டிட்யூட யாருக்காகவும் விட்டு குடுக்காதீங்க. நீங்க இப்படிதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா வந்துட்டு தெரிய வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் லாஸ்ட்டா வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பிர்றேன். இது ஆல்ரெடி நான் நெறைய இடத்துல கேட்ட ஸ்டோரி தான். ஸோ அது வந்து எனக்கு இந்த ஸ்டோரியோட லைட்டா கனெக்ட் ஆன மாரி தோணுச்சு. என்ன அப்டின்னா 2 மஸ்கிட்டோ இருந்திருக்காங்க. டாடி மஸ்கிட்டோ, சன் மஸ்கிட்டோ. ஓகே. அப்பா மஸ்கிட்டோ, பையன் மஸ்கிட்டோ 2 பேர் இருந்திருக்காங்க. அதுல பையன் மஸ்கிட்டோ வந்துட்டு, "உலகத்த நான் சுத்தி பார்த்துட்டு வரேன்ப்பா" அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அத சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்றான். "அப்பா உலகம் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. எல்லாரும் நான் போனதுக்கு வந்து கை தட்டுனாங்க" அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு சொல்றாரு, "கொய்யால உனக்கு வந்துட்டு கை தட்டினது வந்து உன்ன அப்ரிஷியேட் பண்றதுக்கோ, இல்ல நீ வந்துட்டு இப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு சுத்தி பறந்து போனியே அப்படிங்கிறதுக்காக கிடையாது. உன்ன கொல்றதுக்காக தான் எல்லாரும் கை தட்டியிருக்காங்க. அடிச்சு கொல்லணுங்கிறதுக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிச்சான். ஆனா அந்த கொசு வந்துட்டு என்ன நெனச்சிருக்கு, அதாவது அந்த பையன் மஸ்கிட்டோ வந்துட்டு என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னா, எல்லாரும் நம்மள அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சதுனால தான், அது திரும்பி உயிரோட வந்திருக்கு. ஸோ அதனால நம்ம லைஃப்ல டெய்லி லைஃப்ல நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்மள கை தட்டுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு கிடையாது. ஆனா அவங்க நல்லவங்களோ, நல்லவங்க இல்லையோ அது கிடையாது இங்க மேட்டர். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு நீங்க யோசிச்சு, அந்த கொசு எப்படி திரும்பி வந்ததோ, அந்த மாரி உங்களோட ஆட்டிட்யூட நீங்க நல்லா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, சுத்தி என்ன விஷயங்கள், யார் என்ன நினைச்சாலும், கெட்டது நினைச்சாலும் சரி, நல்லது நினைச்சாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நல்லது நினைச்சீங்களா? அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நடக்கும்.
சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், மிராக்கிள்ஸ் கண்டிப்பா நடக்கும். உங்கள நம்புங்க. அட் லாஸ்ட் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். தேங்க் யூ.